Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக் மலாய் மசாலா கிரேவி தாங்க. இது சப்பாத்தி பராத்தா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகும், செம டேஸ்டியாகவும் இருக்கும். பாலை வச்சு தான் இந்த கிரேவியை நம்ம செய்ய போகிறோம். இந்த கிரேவியை நான் மின்ட் பராத்தாவோட சர்வ் பண்ணேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. மின் பராத்தா ரெசிப்பியை நான் ஏற்கனவே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் செக் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த கிரேவியை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ரஃபாக சாப் பண்ணிக்கிட்டால் போதும். இதுக்கு காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, மிளகாய் மட்டும்தான். அதனால் 4 மிளகாவை ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு சாஸ்பேனில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற கடுகையும் ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு உளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் அண்டு மிளகாய் விழுதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வெங்காய விழுதோட பச்சை வாசனையும் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா இதை சாட்டே பண்ணிக்கணும். இதை பொறுமையாக சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்க லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படின்னா இந்த கிரேவியில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் போயிட்டு இது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இந்த ஆனியன் மாறிடும். அதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு கிட்டத்தட்ட 300 ml அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி ஃபுல்லாகவே நம்ம மில்கில் தான் குக் பண்ண போகிறோம். ஸோ சுட வச்சு ஆற வச்ச பாலை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற கொத்தமல்லி தூளையும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற கரம் மசாலா பவுடரையும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறணும். ஏற்கனவே நம்ம மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதோட காரம் மட்டும் இல்லாமல் இந்த பெப்பரோட காரமும் சேர்ந்துடும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்தை பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவி குக் ஆகிற அளவுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவி இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும். இப்போது இதை நல்லா மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா குக் ஆகி வந்துடும். சைட்ஸ்லலாம் கொஞ்சம் பிடிக்கும், நீங்கள் அதை ஸ்க்ரேப் பண்ணி விட்டு கலந்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரேவி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். எக்கோட எல்லோ பார்ட் இருக்குது இல்லையா, அதை கீழே வர்ற மாதிரியும் ஒயிட் பார்ட்டை மேலே வர்ற மாதிரியும் நீங்கள் போட்டுட்டு இதில் கொத்தமல்லி இலையை தூவி மூடி வச்சுருங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் இதை அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். நடுவில் சைட்ஸில் மட்டும் நீங்கள் கிளறி விடுங்க. முட்டையை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி இல்லை நீங்கள் முட்டையோடு பிரட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா முட்டையில் இருக்கிற அந்த எல்லோ பார்ட்டு மட்டும் தனியாக பிரிஞ்சு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து இதை சப்பாத்தியோடையோ இல்லை பராத்தாவோடையோ சர்வ் பண்ணலாம், செம டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.